ஐயா வணக்கம். வள்ளலார் வாழ்க்கை பகுதி 12. வள்ளலார் சிதம்பரம் சென்றிருந்தார். அங்கிருந்து சீர்காழி சென்றார். அங்கு அம்மன் சன்னதியில் அன்பர்கள் வேண்டுதலுக்காக பிரசங்கங்கள் நிறைய அருள்மாறி பொழிந்தார். எல்லோரும் மனம் குளிர்ந்து அவருடன் மிக அன்புடையவர்களாக மாறினார்கள். அந்த சமயத்தில் ஒரு நாள் குன்ம நோயால் ஒருவர் அவதிப்பட்டு ஐயாவிடம் வந்தார். எனக்கு நோய் தீராத நிலையில் இருக்கு ஐயா, பெருங்கருணை வேண்டும், ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கள் என்று சொல்ல, ஐயா அவர்கள் திருநீர் கொடுத்து அப்பெரும் நோயை ஒரு நொடி பொழுதில் தீர்த்து விட்டார். அதை கண்டு அவர் ரொம்ப மனம் மகிழ்ந்து சென்றார். அங்கிருந்து அவர் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்றார். சிதம்பரத்தில் சீர்காழி வந்தார். சீர்காழியிலிருந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனார். அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் ஆதீனம், உலகநாத தம்பிரான் என்ற ஆதீனம் சந்தித்தார். அந்த கோயிலுக்கு போனால் அந்த ஆதீனங்கள் தான் அங்கே இருக்காங்க, அதனால் அவரை சந்தித்தார். அப்போ அவர் ஆதீனம் என்ன சொல்கிறாரு, உலகநாத தம்பிரான் தன் பெயர் வருமாறு வைத்தியநாதன் பேரில் ஒரு பதிகம் உங்கள் திருவாய் மலர்ந்தருள வேண்டும் என்று அவர் கேட்குறார். இது ஒரு தற்பெருமையும் கூட அந்த ஆளுக்கு இருந்தாலும் அவர் கேட்குறார். கேட்டதுக்கு ஐயா அவர்கள், கல்லையும் உருக்கலாம், நாரை உரித்திடலாம், கனிந்த கனியை செய்யலாம், கடுவிடமும் உண்ணலாம். கடுவிடம்னா விஷம், விஷத்தையும் உண்ணலாம், அதை அமுதமாகவும் செய்யலாம் விஷத்தை. கொடுங்கரடி புலி சிங்கம் எள்ளும் மிருகங்களை வசமாக்கலாம், அன்றி வித்தையும் கற்பிக்கலாம், மிக்க வாழைத்தண்டை விறகாக்கலாம், மணலை மேவும் தேர் வடவமாக்கலாம். மணல் எடுத்து தேர் வடவம்னா கயிறு, அதை ஆக்கலாம். இல்லை தெய்வம் வேறில்லை எம்பாலின் என்ற பெண்கள் குறியே எங்கள் குலதெய்வம் என்னும் மூடரை தேற்றலினில் எத்துணையும் மறித்தறிது கான் வல்லையே, வருணர் வர மருந்தருள்க. மருந்தருள்க அவருடைய பெயர் அதில் பதிக்கிறார். மருந்தருள்க தவசிகாமணி உலகநாத வள்ளலே அப்படின்னு அந்த பாடலை அவர் கேட்டபடி கடைசியாக அதை முடித்து கொடுக்கிறார். மகிழ வரும் வேலூரில் அன்பர் பலரும் வைத்தியநாதனை அவர் பெயரையும் சூட்டி 12 பாடல்கள் அமைத்து அவரை தீய நெறி என்று உய்வித்தனர். அதாவது அவர் ஒரு இந்த மாதிரி தற்பெருமையெல்லாம் இருக்கிற சில தீய குணங்கள் அவரிடம் இருந்ததை விளக்குவதற்காக 12 பாடல்கள் அமைத்து அதை உய்வித்தருளினார். பின்னர் பெருமான் மதுரை முதலிய அரும் பதியங்கள் எல்லாம் ஊருக்கும் மதுரையை சுற்றி இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் சென்று
பல கோயில்களை தெய்வங்களை தரிசித்து தமது தமையனார் பரசுராம பிள்ளை இருந்த கருங்குழிக்கு வந்து சேர்ந்தார். சில தினங்களுக்கெல்லாம் பரநடி சேர அவ்வூரை விட்டு புறப்படும் முன் அவருடைய தமையனார் அந்த ஊரை விட்டு அவர் கிளம்பணும்னு நினைக்கும் பொழுதோ வெங்கட்ட ரெட்டியார் என்பவர் அவர் இவர் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறதுனால என் வீட்டிலேயே நீங்கள் இருந்தருள வேண்டும் என்று ஒரு வற்புறுத்தலை அவர் சொன்னார். அக்காலத்தில் சுவாமிகள் பக்தி மார்க்கமாகவே சிறந்த கொல்லாவிரதம் மேம்பட்டது பலருக்கும் போதித்து நல்வழி அடைய செய்தார். இவர் நிலை அறிந்து கற்றறிவாளர்கள் நிறைய பேர் இவரிடம் வாதிட வந்தனர். வந்ததால் அவர்களை நன்னெறி உடையவர்களாக ஆக்கி செல்ல இவர் அருளினார். இப்படி நாட்கள் செல்ல சென்னை திருமயிலையில் மயிலாப்பூரில் மூத்த சகோதரர் சபாபதி பிள்ளை அவர்கள் ஆண்டவன் திருவடி சேர்ந்தார், காலமாயிட்டார். அந்த செய்தி கேட்டு பிறர் அறிவிக்கும் முன்னே இவருக்கு அந்த அறிகுறிகள் தெரிந்து விட்டது. அங்கே போக முடியல. ஏன்னா அவர் இருக்கிற இடம் கருங்குழியிலிருந்து மயிலாப்பூருக்கு வர்றது அந்த காலத்தில் வண்டி வசதிகள் இல்லாதனால ரொம்ப சிரமம். செல்லாது சிவ அனுபூதி பூஜையிலேயே தங்கியிருந்தார். அந்த சிவனுடைய நாமத்தை சொல்லி அது அந்த தீட்டு இருக்கிறதுனால அந்த டைம் வரைக்கும் அந்த நேரம் வரைக்கும் அவர் யாரிடமும் பேசலை, மௌனம் இருந்து அதை ஜபித்து கொண்டு காலத்தை தள்ளினார். இப்படி நாட்கள் செல்ல ஒரு நாள் ரெட்டியார் வீட்டில் அனைவரும் வெளியூர் போயிட்டாங்க. அவர்கள் வெளியூர் சென்றனர். அப்போ அங்கே ஒரு அம்மையார் மட்டும் அந்த வீட்டை பார்த்துக்க ஒரு அம்மா இருந்தாங்க. இவர் தொழுவூர் வேலாயுதம் என்ன சொல்லியிருக்கார் இவர்கிட்ட, நீங்கள் பாடிட்டே போகிறீங்க, இதெல்லாம் செய்கிறீங்க, அது துண்டாக போயிடுது, ஒவ்வொன்றையும் நீங்கள் எழுதி கொடுத்துட்டிங்கன்னா நான் அதை ஒரு அல்பாவாக ஃப்ரேம் பண்ணிடலான்ட்டு அவர் சொல்லியிருக்கார். அதனால் இவர் என்ன பண்ணுவார், ஓய்ந்த நேரங்கள்லாம் இவர் சொன்னதெல்லாம் உட்காந்து எழுதுவார். அன்னைக்கு இரவு உட்காந்து இரவில் ஜாஸ்தி தூக்கம் கிடையாது அவருக்கு. தூங்கிறதுன்றது நாள் போக போக குறைந்து விட்டது. ஸோ அவர் அந்த நேரங்களில் அது எழுதி வைப்பார். அப்படி அன்னைக்கு நைட்டு உட்காந்து இரவு நிறைய எழுதுகிறார். அப்போ அந்தம்மா ஒரு விளக்கு ஒன்று, அந்த காலத்தில் மின்சாரம் இல்லை இல்லையா, எல்லாமே அகல் விளக்கு ஏற்றி இந்த மாதிரி விளக்குகளை தான் ஏற்றி வச்சுட்டு எல்லாமே நடக்கும். அவருக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த அகல் விளக்கில் அவர் பாட்டுக்கு எழுதிட்டுருக்கார். அந்தம்மா அங்கே நடக்கிற ஒரு கூத்துக்கு போயிடுச்சு. அப்போல்லாம் கூத்து தான் போயிட்டு அது காலையில் வருது. அது வரைக்கும் இவர் எழுதிட்டு இருக்கார். அப்போது அந்த அம்மா எண்ணெய் வைக்க மறந்து போயிடுச்சு. சொம்பில் தண்ணி மட்டும் அவர் குடிக்கிறதுக்கு வச்சிருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, எழுதிட்டே இருக்கும் பொழுதோ விளக்கு சிறுக ஆரம்பிச்சிது. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த சொம்பில் இருக்க தண்ணி எடுத்து ஊற்றுறாரு, எண்ணெய் இல்லைன்ட்டு. அது எத்தனையும் பற்றி நல்ல நிலையில் எரிய ஆரம்பிச்சிடுது. இவர் அந்த நிலைகளை நம்ம எப்படியும் சொல்ல முடியாது. தண்ணீர் விளக்கறிட்டினார்னு சொல்கிறோமே ஒழிய அவர் தண்ணி தெரிஞ்சு தான் ஊற்றி அது விளக்கறிட்டும் செய்தாரா, எண்ணெய் என்று நினைத்து ஊற்றி
அவரையும் அறியாமல் தண்ணீர் போய் அது விளக்கு எரிந்ததா, இதில் நிறைய இது இருக்குது. அதெல்லாம் அந்த நிகழ்வு நடந்தப்போ யாருன்னா பார்த்துருந்தது தான் கரெக்டாக சொல்லணும். இருந்தாலும் அவருடைய ஒரு வல்லமை, தெய்வத்தினுடைய அருள் பெற்று நாதனாக இருக்கிறதுனால அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. சாதாரணமாக சொல்லுவாங்க, எண்ணெயில் தண்ணி ஊற்றினா தண்ணி வெயிட்டில் கீழே போகும், எண்ணெய் மேலே வரும், ஆனால் திரி ஒழுங்காக எரியாது. அந்த தண்ணியும் கொஞ்சம் கலந்து வரதுனால திருன்னு ஒரு சவுண்டு வரும், அது வெளி ஒழுங்காக கொடுக்காது. அந்த மாதிரியும் சொல்லிட முடியாது. ஆக அந்த நைட்டு பூரா இவர் அந்த சொம்பு தண்ணியை ஊற்றிருக்காரு, எழுதிட்டு வெளிச்சம் இருந்து எழுதிட்டே இருந்தார். காலையில் அந்த அம்மா வருது. காலையில் பார்த்தா இவர் எழுதிக்கிட்டு இருக்கார். என்னடா எழுதிட்டு இருக்காரு, ஐயோ எண்ணெய் வைக்க மறந்துட்டுமே, சொம்பு தண்ணி தானே இருக்குது, இன்னும் விளக்குக்கு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தா அது தண்ணி இருக்குது அகலில். தண்ணியில் விளக்கு எரித்தாரான்றது அந்த அம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுச்சு. அப்புறம் அவரை வணங்கிட்டு மனதார வணங்கிட்டு அந்த அம்மா அடுத்து செய்ய வேண்டியதை செய்து போயிடுது. அது தண்ணீர் விளக்கு எரித்தார் என்பது அவருடைய செயல்பாடுகளில் ஒன்று. இந்த நிகழ்வுகளெல்லாம் மக்கள் கேட்க கேட்க அவர் மேல் அறியா ஒரு பற்று அதிகமாக வந்தது. அந்த ஊரில் கொஞ்ச நாள் 2 நாள் தங்கி இருந்தார். இப்படி இருக்கையில் ஒரு நாள் திருச்சிற்றம்பல ஞானியர் என்பவர் ஒரு ஆள். அவரே ஞானியர்னு பேர் வைத்துட்ருக்காரு. ஐயாவின் அருமைகளை தெரிந்து அவரை சந்திக்கணுன்று தெரிவித்தார். துறவு நிலை மேற்கொண்டதற்கு உபதேசம் செய்வது ஒவ்வாது என்று மறுத்தார். இதுதான் அன்னதானம் விடுற இடத்துல கூட அவர் காவி உடைத்து உனக்கு அன்னம் அளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அந்த துறவு என்பது ஒரு துரோக செயல் என்பது அவருடைய குறிக்கோள். அதனால் அது ஒவ்வாது அப்படின்னு தள்ளிட்டார். அதில் அவர் மறுத்து ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார். 4 அடியில் ஒரு வெண்பா ஒன்றை எழுதி அவருக்கு அளித்தார். அதை பெற்றுக்கொண்டு அவர் மதுரை திருஞான சம்பந்த மூர்த்திகள் மடத்திற்கு சென்று விட்டார். அவர் சிதம்பரத்திலிருந்து மதுரை திருஞான சம்பந்தன் மடம் இருக்குது, அங்கே போயிட்டார். அந்த காகிதத்தை எடுத்துக்கிட்டு அப்போது அங்கே போய் கருங்குழி புருஷோத்தம ரெட்டியார் மதுரை சென்றடைந்தார். பின்னொரு கால் அவர் அங்கே சேர்ந்துட்டார். அப்புறம் ஒரு நாள் கருங்குழியில் இருக்கிற புருஷோத்தம ரெட்டியார் என்பவர் மதுரை சென்று அங்கே அடைஞ்சி அவர் தாய் தந்தை தன் மகனை அங்கிருந்து அழைத்து அருள வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை ஐயாவிடம். யாருடைய தாய் தந்தை? அந்த சன்னியாசம் துறவரம் கொண்டாரே அவர் குடும்பத்தை விட்டு போயிட்டார். அவரை திருப்பி நீங்கள் எப்படியாவது இவரை பற்றி தெரிஞ்சு எங்களுக்கு அழைத்து அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். ஆனால் பெருமான் எளிய நடையில் ஒரு கடிதம் ஒன்றை மாணவர் திருச்சிற்றம்பல ஞானியருக்கு ரெட்டியார் மூலியமாக அனுப்பி வைத்தார். அவர் போகிறதுனால அவர்கிட்ட அதை கொடுத்து அனுப்பிச்சு ஞானியர்கிட்ட கொடு. ஞானியர் முத்துசாமி பிள்ளையிடம் உரையாடி கொண்டிருந்தார். அங்கே ஒரு முத்துசாமி பிள்ளைன்னு ஒருத்தர், அவர் ஒரு தமிழ் அறிஞர்கள், அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க.
அவர்கிட்ட ஒரு விவாதம் பண்ணிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் தான் இந்த கடிதத்தை எடுத்தும் போய் முத்துசாமி பிள்ளை கொடுக்குறாரு. முத்துசாமி பிள்ளை அதை வாங்கி படித்து பார்த்து, பெரிய மேதாவி இலக்கண இலக்கிய நடைமுறை இன்றி இவ்வாறு எழுதுகின்றாரே, அதற்கு ஞானியர் வள்ளலார் வார்த்தையாடியிருக்கும் காலங்களில் சிந்திய இலக்கணமே இவ்வுலகில் பரவி இருக்கிறது என்று விடையும் அளித்தார். அவதானியர் அப்படி என்றால் இன்னொரு கடிதம் வரும் வரை வர வைக்கணும்னு சொல்லி ஞானியருக்கு கடிதம் எழுதி அனுப்பினார். அக்கடிதம் கண்ட சுவாமிகள் வெறுப்புடன் பீச் என்று சொல்லி கீழே வைத்து விட்டார். அந்த காகிதத்தை அந்த ஆள் அனுப்பிச்சதை பீச்சுன்னு சொல்லி வச்சுட்டார். உடனிருந்த தொழுவூர் வேலாயுத முதலியார், அவரோடவே இருப்பார் இல்லையா முதல் மாணாக்கன், அவர்களுக்கு ஏற்ற பதில் எழுதி அனுப்புமாறு கேட்டுக்கொண்டார். பீச்சுன்னு சொல்லி வச்சுட்டு தொழுவூர் வேலாயுத முதலியாரை நீ எழுதி அனுப்புப்பா அவங்களுக்கு பதில்னு சொல்லிட்டு, ஸோ மீதத்தை நீ எழுதிவிடும் என்று சொன்னார். அதை ஞானியர் அவதானியரிடம் காட்ட பலமுறை விளங்காமல் கண்டு, வேண்டுமென்றே வித்வான் பூட்டு போட்டால் அதை அவரே திறக்க வேண்டும். சிலர் இந்த பூட்டு மாதிரி ஒரு சிலடை பண்ணிடுவாங்க. அது புரியாத முன்னும் பின்னுமாக இருக்கும் அந்த வார்த்தைகள். அதை சேர்த்து ஒழுங்குபடுத்துறதுக்கு அதை லாக் மாதிரி பண்ணிவிடுவாங்க. அப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறார். இவர் எழுதி அனுப்பிச்ச லெட்டருக்கு பூட்டு போட்டார் என்று அவர் சொல்கிறார். ஞானியர் அப்படியாகில் தாங்கள் வேண்டுமென்றே ஒரு பூட்டு போடுங்கள் பார்ப்போம், அப்படின்னா நீங்கள் ஒரு பூட்டு போட்டு அனுப்புங்க ஒரு லெட்டர்ன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவருடைய மகிமை தெரியாமல் இவங்க விளையாடினது. ஒரு கவியை விளங்காவாறு எழுதி அனுப்பி பெருமான் அதற்குரிய உரையினை அவர் உணரும் பற்று மற்றொரு தத்துவ உரையினை எழுதி அனுப்பினார். அவங்க அர்த்தமில்லாத ஒரு இதை எழுதுகிறாங்க. எழுதுறதுக்கே அதனுடைய உள்ள அர்த்தம் தெரியாத நிலையில் இருக்காங்க. அதுக்கு இவர் பூட்டுக்கு தரமாறல போடல, அதுக்கு நல்ல விளக்கத்தை கொடுத்து எழுதி அனுப்பினார். அப்படி அவர் எழுதி அனுப்பியதை அந்த உரையை கண்ட அவதானியர் சுவாமிகள் வீட்டில் இருக்கும் கருங்குழி தேடி அவரே ஓடியாண்டார். ஓடியாந்து தெருவில் அட்ரஸ் கரெக்டாக தெரியல, அந்த தெருவில் இந்த விட அந்த விடான்னு அலைஞ்சி பார்த்து அவ்வளோ ஒரு பயமும் அச்சமும் ஏற்பட்டு போச்சு. தன்னுடைய திமிர் அடங்கிடுச்சு. அப்படி கருங்கழி தேடி பெருமானை இரு கையும் தலையில் தூக்கி அப்படியே கும்பிட்டுக்கினே வரார். சுவாமிகள் திருவடியில் விழுந்து வணங்கினார். யான் செய்த பிழை எல்லாம் பொறுத்தருள வேண்டும், வித்வான் என்று மதித்திருந்தேன், பரிபூர்ண ஞானி என உணராதிருந்தேன் என்று அழுதார். நம் பெருமானை அவரை மன்னித்து ஆட்கொண்டார். இப்படி சில நாட்கள் சென்றது. அடுத்து நாம் அடுத்த பகுதியை பார்ப்போம். வணக்கம்.